ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதாவது இதை வந்து நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், காலைல டிஃபனாகவும். உங்களுக்கு டைம் இருந்தால் காலைல டிஃபனாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக நான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்பவே ஈஸி. என்னடா 10 நிமிஷத்தில் செய்ய முடியும் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நிறைய பேர் வந்து நான் 10 நிமிடத்தில் அப்படின்னு போடுவேன்னா 10 நிமிஷத்தில் செய்ய முடியுமா? கட்டாயமாக செய்யலாம். அதுக்கான வந்து நம்ம முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுனா செஞ்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். பாருங்களா, முன்னேற்பாடுகள் என்னென்னா, நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறோம். முதல்ல நல்லா அவிச்சு எடுத்து வச்சாச்சு. ஓகே, இந்த மாதிரி உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கூடவே இப்போ வந்து இது வந்து பட்டாணி சீசன். ஸோ பச்சை பட்டாணி நல்லா உங்களுக்கு கிடைக்குது. வெளியிலலாம் நல்லா கிடைக்குது. 2 கிலோவே ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பட்டாணி வாங்கி வச்சுக்கணும். இப்போ இந்த பட்டாணியும் கொஞ்சம் உரிச்சு நான் இது உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே பட்டாணியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். இது மட்டும்தான் உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஸோ ரொம்பவே ஈஸியாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல் தண்ணி இருக்குது. நல்லா இந்த உருளைக்கிழங்கை இப்படி போட்டு ஸ்மாஷ் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் ஊற்றி விட்டுவாங்க ஃபஸ்ட்டில். ஓகே, போட்டு இந்த மாதிரி 2 உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கூடவே இது கூட என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். பட்டாணி. இதெல்லாம் பட்டாணி வந்து ஒரு சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சீசனில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கூடவே பட்டாணி போட்டுக்கோங்க. பட்டாணி போட்டு ரொம்ப பசங்க எடுத்துறாங்க. ஜஸ்ட் அதை வந்து லைட்டாக, ஏன்னா நம்ம வந்து இங்கே பாருங்களேன், பட்டாணி நல்லா அவிஞ்சிச்சு. கையில் நீங்கள் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், தொடமுனாலே இந்த பாருங்கள் இப்படி வந்துடுது. இந்த அளவுக்கு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம கூட போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன் போட போகிறோம். முதலே ஆனியனையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இது இவ்வளவு தான் போடணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை 2 உருளைக்கிழங்குனா 2, 3 வேணா 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து காரம், உப்பு அதெல்லாம் போடணும் பார்த்தீங்களா? இப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா, வீட்டிலே நம்ம செஞ்ச கரம் மசாலா. ஓகே, இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே இது கூட சாட் மசாலா போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும், உப்பு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம உப்பு இன்னும் போடல. அதே மாதிரி இன்றைக்கி நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய மசாலா, சாட் மசாலா எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம கையில் நமக்கு என்ன கிடைக்கோ அது போட்டுக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. என் பிள்ளைகளுக்கு இந்த சாட் மசாலா ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். இதை வந்து ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1/4 ஸ்பூன். ஓகே, இப்போ இதை நம்ம பிசைஞ்சு அதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இது அப்போ சூடாகிட்டு இருக்கும் போது நம்ம ரெடியாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆயில் ஊற்றிக்கலாம். இது ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் ரொம்ப போடல, கொஞ்சமாக போட்டு ஊற்றிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நீங்கள் கொஞ்சமாக போட்டு, பெரிய ஆளாக இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பொரிச்சு எடுத்துடலாம். இது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். ஒரு நிமிஷம், அவ்வளோதான். இதை போட்டு நம்ம ஒரு கிளறி உப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நான் போட போகிறது இது வந்து ப்ரெட்டு. ஓகேங்களா? கடையில் என்ன ப்ரெட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு லைட்டாக ஒரு டிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டிப் பண்ணிடாதா, ரொம்ப வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு நீங்கள் எப்படினாலும் இப்படி அமுக்கி வச்சுருங்க. அது வெளியில் வராமல் இருக்க அளவுக்கு ஒரு அமுக்கு. அது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உருண்டையாக உருட்டிக்கோங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தண்ணி வச்சுருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ஆகி கொடுத்துரும். ஷேப்லாம் பார்க்கக்கூடாது, டேஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய எந்த ரெசிபி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கா அவ்வளோதான். நீங்கள் வந்து ஷேப் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் பண்ணாண்டா. இந்த பாருங்கள், நீங்கள் தண்ணி அதில் நம்ம ஊற்றிருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதை மாதிரி ஒரு 4 பீஸ் நம்ம போட்டு எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், செகண்ட் ஒன்று இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டுங்க பாருங்கள். இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்க வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நான் வந்து பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி சாஸ் வச்சு கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பெரியவங்கனா இருந்தால் கொஞ்சம் வேணால் சட்னி கிட்னி ஏதாவது வச்சுக்கோங்க. மற்றபடி இது வந்து சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். இதை கொஞ்சம் நல்லா வந்து இருத்தி பிடிச்சமைக்கோங்க. ஓட்டை விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதை வந்து போட்டு நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது செஞ்சு முடிக்கக்குள்ளேயே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஓகேங்களா? அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். கையில் எண்ணெய் பட்டுறாம பார்த்து நிதானமாக போடுங்க. அவ்வளோதான்.
அப்படி பக்கத்தில் நின்று கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். ப்ரெட்டு வந்து உடனே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக ப்ரௌன் கலர் ஆயிரும். ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கணும் கிடையாது. அப்படி மாற்றி போட்டுருங்க. கொஞ்சம் நிதானமாக போடுங்க. ஓகே, கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்னும் வேகட்டும். அதுக்கு முன்னால் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் வந்திருக்கு. சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 800 ருபீஸ் 850 ருபீஸ் விற்க வேண்டிய சாரியை ஒன்லி 630 ருபீஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 6 கலர் அவைலபிளாக இருக்குது. சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கோல்டு ஜரி தான். அழகான டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதான் உங்களுக்கு முந்தி. பாடியை பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக கோல்டு, பாடி ஃபுல்லாக நல்ல அழகான ரோஸ் அந்த டிசைன்ஸ், ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சொருபம் இருக்கா அப்படி இப்படிலாம் கேட்கிங்க. அதனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். வித் ப்ளவுஸோட வந்துடும். 6 சாரீ 6 கலர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய என்னென்ன கலர்ஸ்ன்னு நமக்கு இன்ஸ்டாகிராமில் இப்போவே நம்ம போட்டுருவோம். பார்த்துட்டு உங்கள் நைட்டு, அதாவது நீங்கள் எப்போவுமே வீடியோ வந்து நம்ம நைட்டே அப்லோட் பண்ணிடுவோம். பார்த்துட்டு 630 ருபீஸ் ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. வெப்சைட்டில் பண்ணுங்கள். தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா வந்து ப்ரெட்டுன்னொடனே டக்குன்னு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். கொஞ்சம் வந்து நான் சிம்லேயே வச்சுருக்கேன், டக்குன்னு கறியிடக்கூடாதுங்கிறதுக்காக. செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா என் பையன் அந்த மாதிரி போட வேண்டாம், கொஞ்சம் பால் மாதிரி உருட்டி போடுங்கன்னா, ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம ஷேப்லாம் வந்து நம்ம போடுறது தான். இப்போ நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிட்டு. இது ஸ்நாக் மட்டும் இல்லை, நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் கூட செய்யலாம்னு சொன்ன பார்த்தீங்களா. உங்களுக்கு டைம் இருந்தால் மார்னிங் கூட கொடுங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து 2 ஷேப்பில் செஞ்சு எடுத்துருக்கோம். இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது டொமேட்டோ சாஸ். ஓகே, சாஸ் தான் ஊற்றி சாப்பிட்றேன். ஒன்றுங்க பாருங்கள், இதை பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படி நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இல்லை சாஸை தொட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு 2 சாப்பிட்டா கிறிஸ்பி இருக்குங்க. 2 சாப்பிட்டா ஃபுல்லாகவே நல்லா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். செம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து நாங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு அதுக்கு காஃபி குடிச்சோன்னா போதும், பிள்ளைங்க ஃபுல்ஃபில் ஆயிரும். காலேஜ் போயிட்டு வர பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா? இதில் பெரியவங்க இதுக்கு பதிலாக உங்களுக்கு சட்னியோட இதான் நல்லாயிருக்கும். சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அல்டிமேட்டாக இருக்குது, அற்புதமான சுவை. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து நான் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகே பிக்தினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.